100 தடவை பாவம் மன்னித்திடணும். அந்த இஸ்திக்ஃபார் பல இஸ்திக்ஃபார் இருக்கின்றது. அதில் முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு இஸ்திக்ஃபார் சுப்ஹானக வபிஹம்திக அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சொல்லுங்க, சுப்ஹானக வபிஹம்திக அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். இதில் சுப்ஹானக நமக்கு தெரிஞ்சது, சுப்ஹானல்லாஹ் சொல்கிறோம் இல்லை, சுப்ஹானக. அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு தெரியும், அதை தான் வபிஹம்திக. வபிஹம்திக இதில் என்ன அர்த்தம்னா, சுப்ஹானக என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ்னா அல்லாஹ் தூய்மையானவர், சுப்ஹானக அப்படின்னா அல்லாஹ்வே நம்ம பார்த்து பேசுகிறோம், நீ தூய்மையானவர். வபிஹம்திக உன்னுடைய புகழ் மேலோங்கட்டும், நீ புகழ் மிக்கவன். அஸ்தக்ஃபிருக உன்னிடத்தில் நான் பாவம் மன்னிப்பு தேடுகிறேன், வா அத்தூபு இலைக். இது நமக்கு எளிதான வார்த்தைகள் தான். இந்த இஸ்திக்ஃபாரை 100 தடவை சஹரில் செஞ்சுட்டு நீங்கள் சாப்பிட்னா அப்படி தான் சாப்பிட்றோம். எழுந்திருச்சு ஒது செய்துட்டு 3 ரக்காத்து வித்திரு அப்படி தொழுது முடிச்சுட்டு அதற்கடுத்து 100 தடவை இஸ்திக்ஃபார். ஏன்னா அல்லாஹ் தாலா முதல் வானத்திற்கு வருகிறான். புகாரில் வரக்கூடிய அது எப்படி வர்றான் அதெல்லாம் நமக்கு தெரியாது, நம்ம அது உள்ளக்க போக வேண்டிய அவசியம் கிடையாது. ரப்புல் ஆலமீன் யஸ்தக்ஃபிருனி, என்னிடத்தில் யார் பாவ மன்னிப்பு தேடுறா நான் அவனுக்கு பாவத்தை மன்னிக்கின்றேன். மை யஸ்அலுனி வஊதியா, யார் என்னிடத்தில் ரிஸ்க்கு தேடுறாங்களோ அவங்களுக்கு நான் கொடுக்குறேங்கிறான். அதில் இந்த சஹர் நேரத்தில் நம்ம அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டியது கேட்கணும், 100 தடவை இஸ்திக்ஃபார் நாம் செய்ய வேண்டும். அப்போ இது இந்த ரமலானில் உள்ள முக்கியமான பாடம்.